வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட பழங்குடியின தலைவர் பிர்சா முண்டாவின் பிறந்த தினம் பழங்குடியினர் பெருமை தினமாக இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் பழங்குடியின மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குஜராத் மாநிலம் சூரத்தில் கட்டுமானத்தில் உள்ள புல்லட் ரயில் நிலையத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பார்வையிட்டார். தொடர்ந்து மும்பை அகமதாபாத் அதிவேக ரயில் பாதையின் முன்னேற்றத்தையும் அவர் ஆய்வு செய்தார். புதுச்சேரி அரசின் ஆதிதிராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பகவான் பிர்சா முண்டாவின் 150வது பிறந்த நாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இவ்விழாவை தொடக்கி வைத்து பேசிய முதலமைச்சர் திரு ரங்கசாமி, பழங்குடியின மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். புதுச்சேரி அரசு மற்றும் பொதுமக்கள் சார்பாக ஜனநாயகத்தின் 4வது தூணாக விளங்கும் பத்திரிகையாளர்களுக்கு தேசிய பத்திரிகையாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார். மத்திய அரசு மற்றும் புதுச்சேரி அரசின் செயல்பாடுகள், மக்கள் நல திட்டங்கள் ஆகியவற்றை நேர்மையாக சமூகத்திற்கு கொண்டு சேர்ப்பதில் அவர்களுடைய பணி பாராட்டுதலுக்கு உரியது என்றும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பிஜேபியின் வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை மற்றும் கலந்தாய்வு கூட்டம் இன்று தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. தமிழக பிஜேபியின் முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை கலந்தாய்வு கூட்டத்தை தொடக்கி வைத்தார். இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு நோக்கி இது நகரக்கூடும் என்றும், இதனால் இன்று முதல் வரும் 19ஆம் தேதி வரை புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.